ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் குழந்தைங்களுக்கு வந்து வெள்ளை சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு அளவுக்கு இஞ்சி இந்த அளவுக்கு நல்லா மேல் தோல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டை தோல் உரிக்காம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். புதினா தழை வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா கையில பிடிச்சோம்னா 2 கைப்பிடி அளவுக்கு வரணும். அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். அலசிட்டு அதையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நைஸா அரைச்சு எடுத்து வந்துட்டோம் பாருங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு முந்திரி வந்து ஒரு 6 முந்திரியும் நல்லா உடைச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, பிரியாணி இலை 2. குக்கர்ல தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐட்டத்தெல்லாம் நம்ம போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிடாதீங்க. தீஞ்சு போயிரும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த புதினா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுறலாம். இப்ப பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்ப இது கூட வந்து நம்ம என்ன சேர்த்த போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல் தான் நைட்டு ஊற வச்சு வச்சிருக்கேங்க. அத நான் சேர்த்த போறேன். கருப்பு சுண்டல் தான் சேர்த்தணும் அப்படி இல்லைங்க. வெள்ள சுண்டல் இருந்தா வெள்ள சுண்டல் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லன்னா, அதுவும் இல்ல அப்படின்னா, நீங்க பிரியாணிக்கு போடுற பன் இருக்கு இல்லைங்களா? மீல் மேக்கர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதையும் நீங்க கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லன்னா வெறுமனவே சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். இப்ப சாப்பாட்டுக்கு 1 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேங்க. அதையும் நம்ம நல்லா வடிச்சுட்டு, அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டோம். இப்ப சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். வீட்ல காய்கறி எதுவும் இல்லன்னா, கண்டிப்பா இந்த சாதத்த ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. எப்பவும் ஒரே மாரி செஞ்சு குடுக்காம, இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா செஞ்சு குடுங்க. வீட்ல இருக்கிறவைங்க நல்லாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா, உப்பு, காரமெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு, குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப விசில் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க. சாப்பாடு நல்லா கம கமன்னு சூப்பரா நமக்கு தயாராகிடுச்சு பாருங்க. இத அப்படியே நம்ம நல்லா முழுசா அடிப்பக்கம் இருந்து நல்லா எடுத்து விட்டுட்டோம்னா, சூப்பரான சாப்பாடு தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாரி இன்னொரு ரெசிபில பார்க்கலாம். தேங்க் யூ.